ஹை காய்ஸ், சண்டே சென்னை விலாக் தான் நம்ம வந்து இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து ஃபுட் வீடியோவெல்லாம் கிடையாது. ஃபுட் குக் பண்ணதில் நம்ம வந்து சென்னைக்கு போனது. ஸோ அது பார்த்தீங்கன்னா என்ன ரீசன்றதை நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ரீச் ஆனதுக்கப்புறம் மெட்ரோ இருக்கு இல்லையா, கோயம்பேடு மெட்ரோ. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டோம். 10:30 ஆகிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா. 10:30 தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ரீச் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி, சாம்பார், சட்னி, அதுக்கப்புறம் வந்து வடை, அதுதான் வந்து சாப்பிட்டோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா A2B அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்ம வந்து சாப்பிட்டோம். ஸோ இங்கே தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் சென்னை கொஞ்சம் ஒரு ஒர்க்காக வந்து இருந்தோம். ஸோ அந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம டிஃபன் கம்ப்ளீட் பண்ணாதானே. ஸோ அதனால் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் நம்ம வந்து அந்த ஒர்க்குக்காக கிளம்பணும். ஸோ அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா போன மந்த்து வேலூர்லேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டு சென்னை கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறதுனால அதனால் அவங்க அங்கே ஷிஃப்ட் ஆயாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோவுக்கு தான் வந்து போனோம். மெட்ரோவில் போயிட்டு நாங்கள் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க்காக போனது வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோவில் தான் வந்து நாங்கள் கிளம்பணும். சரி, சீக்கிரமாக வந்து ரீச் ஆகணுன்னா அதுதான் முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோவில் என்ன ரீசனுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுத்தேன்னா, மெட்ரோவில் வந்து நம்ம டிக்கெட் வாங்குவோம். மெட்ரோ ட்ரெயினில் நம்ம கிளம்புறதுக்காக டிக்கெட் வாங்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு வேலை பண்ணிட்டார். என்ன வேலைன்னா, வீட்டில் ஒரு மொபைல் வச்சுட்டு ஸோ அந்த மொபைல் வாட்ஸ்அப் நம்பரை வந்து கொடுத்தாங்க. மொபைல் வாட்ஸ்அப்புக்கு வந்து டிக்கெட் வந்துடுமா. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து மெட்ரோவில் வந்து போக முடியலையா. ஸோ அதனால் அப்புறம் அவங்கக்கிட்ட சொன்னோம், இல்லை அந்த வீட்டில் இருக்க மொபைல். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, அப்புறம் அந்த நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அந்த டிக்கெட் வந்து ஸ்கேன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அலோட் பண்ணும் இல்லையா. ஸோ அதனால தான் இது வந்து சென்னையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து சொதப்பெல்லாம் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு மொபைல் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ ஹஸ்பண்ட் வந்து என்னோட அது வந்து பர்சனல் மொபைல்லாம் கிடையாது, நாங்கள் பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணியிருந்த மொபைலில். ஸோ இப்போ பிஸ்னஸ் வந்து ஒரு 2 month ஆயிடுச்சு வந்து நாங்கள் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் அந்த மொபைல் நாங்கள் வந்து அவ்வளோ கேர் பண்ணுறது இல்லை, வீட்டிலே தான் இருக்கும், சைலண்ட்டில் தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம பிஸ்னஸ்க்காக வந்து கஸ்டமர் கால்லாம் வரும் இல்லையா. ஸோ அதனால் நாங்கள் எப்பவுமே சைலண்ட் தான் வச்சுருப்போம் அந்த மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் நாங்கள் எடுத்துகிட்டு போகாமல் அந்த நம்பர் கொடுத்த உடனே என்ன ஆச்சுன்னா டிக்கெட் வந்து அதுக்கு வந்துடும் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவங்க வந்து அந்த மேம் வந்து கொடுத்தாங்க. பரவாயில்ல, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது பாருங்கள், இப்போ தான் அந்த டிக்கெட் எடுத்தோம் இல்லையா, அது கொடுத்தாங்க, ரிசிப்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்ட்ரல் வந்து கரெக்டாக நம்ம ரீச் ஆகிட்டோம். சென்ட்ரலுக்கு தான் வந்தோம் நாங்கள். ஸோ அங்கே தான் எனக்கு கொஞ்சம் ஒர்க் வேலை இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து என் ஃப்ரெண்டு வந்து சரி இப்போ புது வீட்டுக்கு வந்து திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டி நகருக்கு வந்து கிளம்பணும். என்னுடைய ஒர்க் வேலை முடிச்சுட்டு என் இன்னொரு ஃப்ரெண்டும் சென்னையில் தான் இருக்கா. ஸோ வந்து அவள் வீட்டுக்கு போகலன்னா கோச்சிக்குவான்ட்டு நான் இவன் வீட்டுக்கும் வந்து போகல. சரி, நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வாட்டிக்கு சென்னை போகும்போது 2 பேர் வீட்டுக்கும் போகலாம். ஏன்னா மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணும். சண்டே இருந்தாலும் டிராஃபிக் இருக்குது சரிங்களா. அதனால டி நகருக்கு போகணும். சரி, அவள் டி நகருக்கு வரத்துக்குள்ளே நம்ம போயிட்டு கொஞ்சம் டிஃபன் சாப்பிட்டது லைட்டாக தான் சாப்பிட்டோம், 2 இட்லி தான் சாப்பிட்டோம். ஸோ அதனால் வந்து சென்னையிலன்னா பிரியாணி ஓஹோ ஆஹான்னு இருக்கும் சொல்லுவாங்க. சரி, பிரியாணி சாப்பிட்லான்ட்டு போனால் டி நகரில் நம்ம தலப்பாக்கட்டு பிரியாணி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தலப்பாக்கட்டு பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ஐசேப்பில் அதுக்கப்புறம் ஐநாவத்தெல்லாம் ஃபேமஸ் இல்லையா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் பிரியாணி தான் ஷாப் வச்சுட்டு இருக்காங்க டி நகரில் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் வந்து சரவணா ஸ்டோருக்கு ஆப்போசைட்டில் எல்லா ஷாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வச்சுட்டு இருந்தாங்க. பிரியாணிலாம் ரொம்ப மஸ்ட்டு, இதெல்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப சாப்பிடவே முடியாத அளவுக்கு ஹெவி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ சரவணா ஸ்டோருக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஆனால் அந்த பிரியாணி வந்து அவ்வளோ ரிவ்யூ பண்ணுற அளவுக்குலாம் வந்து ஒத்தெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா ஹைதராபாத் பிரியாணி ஷாப் இருக்குது. ஸோ இந்த ஷாப் வந்து நேமோடு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஏன்னா எல்லா ஷாப்லேயுமே ஹைதராபாத் பிரியாணி தான் போட்டிருக்காங்க டைட்டில். நாங்கள் ஹைதராபாத்லேயும் சாப்பிட்ருக்கோம், மும்பைலேயும் ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்ருக்கோம், லேயர் பிரியாணி சாப்பிட்ருக்கோம். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் பிரியாணி ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ ஆனால் அதுக்கு பேரே வந்து சொதப்பிட்டாங்க. ஸோ அவ்வளோ ஒன்றுமே மஸ்டெல்லாம் சொல்லவே முடியாது, அப்படி ஒரு கேவலமாக இருந்துச்சு. சரி, என்ன பண்ண முடியும், ஒரு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணோம். ஸோ அதனால நான் அது சாப்பிட்டு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு நான் 3 பேரை ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ அவன் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஒர்க் முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டான். ஸோ அதனால் நாங்கள் அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கி இதே போதும் அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டு அப்படியே சரவணாக்குள்ளே வந்துட்டு சரி வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ்லாம் வீட்டுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அதனால நாஸ்டிக் ஃபேன் அதெல்லாம் கிச்சன் திங்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா. அதனால நான் சொன்னேன் நான் கிளம்பணும். ஸோ
ஸோ வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடும்ட்டு சீக்கிரமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்காக தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வீடு ஷிப் பண்ணுறதுனால கொஞ்சம் எல்லா திங்ஸுமே அங்கேயே வாங்கிட்டோம். ஸோ அதனால் ஃப்ரெண்டு வந்து சொன்னால் அந்த மாதிரி இங்கே திங்ஸ்லாம் வந்து எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எல்லாமே ரேட்டு தான். ஸோ நாங்கள் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் வந்து ஷரோனாவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இப்போ ரேட் அதிகமாக தான் இருக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் திங்ஸ் வந்து மிக்சி, கிரைண்டர், அதுக்கப்புறம் குக்கர், அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் வந்து மெயினாக தேவை இல்லையா. ஸோ அதனால் வாங்கியாச்சு. ஸோ எங்களுடைய வந்து பர்சனல் ஒர்க் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் பிரியாணி வந்து ஆப்போசைட்டில் வந்து சரவணா ஸ்டோருக்கு ஆப்போசைட்டில் வந்து லஞ்ச் வந்து முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஸோ அவ்வளோக்கு திங்ஸ்லாம் வாங்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி புக் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் அவங்க வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ வந்து கோயம்பேடு வந்து தான் நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் வரணும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸு ஏன்னா டைம் கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் போயிட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக எல்லாமே பார்க்குறதுக்கு டைம் இருக்கும். ஸோ என்னுடைய ஒர்க் வந்து முடியறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ லன்ச் டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு அப்புறம் தான் வந்து லன்ச் முடிஞ்சதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோருக்கு வந்து தேவையான திங்ஸ்லாம் வந்து பார்த்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு வந்து சைக்கிள்லாம் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அதாவது கீர் சைக்கிள் இருக்குது, நார்மல் சைக்கிள் இருக்குது, அதுக்கப்புறம் ஏஜ் இருக்கு இல்லையா, குழந்தைங்களோட ஏஜ் தகுந்த மாதிரி சைக்கிள் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு நிறைய டாய்ஸ்லாம் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான மேக்கப் கிட்டெல்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தேவையாக இருக்குது வரைக்கும் நம்ம மெயினாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவளுக்கு வந்து என்னென்ன தேவையாக இருக்குதோ இந்த டைம் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு டைம் கிடைக்கும். சண்டேன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. கொஞ்சமே இல்லை, கொஞ்சம் கூடவே ரஷ்ஷாக தான் இருந்தது. ஏன்னா சண்டேனால கொஞ்சம் எல்லாமே ஷாப்பிங் பண்ண வருவாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே பேங்கிள்ஸ்லாம் பார்த்துட்டு, இது வந்து கோல்டு இல்லை, கவரிங் கோல்டு தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு ரேட்டெல்லாம் ரொம்ப கூட தான் இருந்துச்சு. பேங்கிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சோக்கரை செட்டு இதெல்லாம் வந்து பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸோடைய திங்ஸஸ் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹேர் இருந்தது, ஹேர் டச்சபிள் ஹேர் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளிப்பு, பேண்டு, ஸோ இந்த மாதிரி மிரல், அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ் எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஆன்டிக் கலெக்ஷன் வந்து ஜிமிக்கி கலெக்ஷன்லாம் இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் மல்டி கலர்ஸு, ரெட்டு, இந்த மாதிரி நிறைய கலர்ஸ்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிட்ஸோடைய டாய்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு ஸோ ரேட்டெல்லாம் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டோடைய பொண்ணுக்கும் பையனுக்கும் வந்து கொஞ்சம் வந்து கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு ஸோ அவளுக்கு வந்து பர்த்டே வருது. ஸோ அதனால் முன்னாடியே கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு சரி வீட்டுக்கு வந்து பூஜை திங்ஸ்லாம் வந்து வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். ஸோ எதுக்காகனா வீடு வந்து இப்போ ஷிப் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதனால வந்து பால் காசும்போது வந்து வர சொல்லிட்டு இருந்தா. அந்த டைம் எங்களால் போக முடியல. ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பர்சனல் ஒர்க் இருந்ததுனால தான் நான் சென்னைக்கே வந்து போனதுனால தான் சரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதாவது வீட்டுக்கு தேவையானது வந்து பூஜா திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் சங்குலாம் வந்து ரொம்ப நல்லது. ஆனால் வந்து சங்கில் வலம்புரி சங்குலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஃபியூராக பார்த்து வாங்கணும். ஸோ நான் அதனால் கொஞ்சம் அவளுக்கு கிஃப்ட் வந்து பண்ணேன். ஸோ என்னால் என் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நான் அவளுக்கு வந்து கிஃப்ட் பண்ணேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அவளுக்கு வந்து கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000க்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு கிஃப்ட் பண்ணேன். இந்த புத்தா வந்து ரொம்ப நல்லா அழகாக இருந்தது. இதில் வாட்டரில் அந்த வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து புத்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நிறைய வந்து முத்தா வந்து வாங்கி வச்சுருப்பேன். புத்தாவுடைய மெடிடேஷன் பண்ணலாம். ஸோ அது வந்து மெயின் காமாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் இருக்கும்போது அந்த டிப்ரெஷன்லேருந்து நம்ம வெளியே வரத்துக்காக தான். ஸோ அந்த மாதிரி ஸோ வந்து ஒரு கேண்டலோ அதுக்கப்புறம் ஒரு விளக்கு எடுத்து வச்சுட்டு கூட நம்ம அந்த மாதிரி வந்து மெயின்டு வந்து கொஞ்சம் தியானம் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ மெடிடேஷன் பண்ணும்போது அதுக்கப்புறம் நான் வந்து சரவணாவில் என்ன வாங்கினேன்னா இந்த கொஞ்சம் லாங் சைஸ் வந்து கோயம்பேடு வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தான் நைட்டு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாங் சைஸ் வந்து கரண்டி வந்து வாங்கினேன். இது வந்து கொஞ்சம் ரொம்ப லாங் சைஸாக இருக்கும். ஏன்னா இது வீடியோவில் வந்து பார்க்கறதுக்கு எப்படி தெரியுதில்ல, ஆனால் ரொம்ப லாங்காக இருக்கும். ஹேண்டில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஹீட் வராது. ஸோ அதுக்காக தான் வந்து வாங்கினேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேண்ட் பேக்கில் கூட வச்சு வேர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், ஒரு மணி பர்ஸ்லேயும் வச்சுட்டு போகலாம். ஸோ சும்மா ஒரு ஹேண்டல்லே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பிங்கர்லேயே வந்து நம்ம இது வேர் பண்ணுற மாதிரி இந்த டம்பிள் அதாவது பார்த்திங்கன்னா இந்த டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து டம்ளர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கரண்டி வந்து 106 ரூபாய். ஸோ இது வந்து 170 ரூபாய், 170. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 21 ஜிஎஸ்டியோடு சேர்த்து தான் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து வாங்கிட்டு வந்தேன். நான் 2 திங்ஸ் மட்டும் தான் வாங்கினேன். என்னுடைய வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க்குக்காக தான் வந்து போயிட்டு இருந்தோம். ஸோ நான் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணுற இதில் வந்து மெயின் செட்டில் போல். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
சிலிக்கான் மோடு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க, எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா. இதில் வந்து 2 பீஸு 110 110 ரூபா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப் வந்து 37 பீஸ் வரும். ஒரு மோடில் மட்டும் 37 பீஸ் வரும் ஐஸ் கியூப் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ 2 வந்து பார்த்தீங்கன்னா 110 ரூபாயில். ஆனால் பரவாயில்ல, ஏன்னா நான் இப்போ வச்சிருக்கிற ஐஸ் மோடு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு நாங்கள் வந்து அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால அந்த டைமில் நம்ம வந்து ரஃப்பாக இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ப்ரெஸ் பண்ணும்போது விட்டுடுச்சு, அதாவது கிராச் விட்டுச்சு. ஸோ அதனால நான் அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஷேப் டிசைன் இருக்கிறதுக்காக தான் நான் வந்து வாங்கினேன். ஸோ இது வந்து சிலிக்கான் மோடுனால கொஞ்சம் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து பரவாயில்ல. ஸோ இப்படி தான் சென்னை போயிட்டு வந்து எங்களுடைய சண்டே வந்து பார்த்தீங்கன்னா விளாக் இப்படி தான் ஆச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க்கு போனது வந்து என்னுடைய பர்சனல் ஒர்க்குக்காக தான் வந்து போனதுனால ஸோ அப்படியே ஃப்ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு பார்த்துட்டு பேசிட்டு வந்தோம். ஸோ இன்னொரு ஃப்ரெண்டும் என்னுடைய ஃப்ரெண்டு சென்னையில் தான் இருக்கா. ஸோ அவள் வீட்டுக்கும் வந்து போகலை. இன்னொரு டைம் போகும்போது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவாக வந்து அதில் ஷேர் பண்ணுறேன், என்ன ரீசன் சொல்லிட்டு நான் என்ன ஒர்க்குக்காக போனேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாமே ஹோட்டல் தான் எங்களுக்கு ஃபுட்டு. ஸோ மார்னிங்லேருந்து லஞ்ச்லேருந்து அதுக்கப்புறம் டின்னர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டின்னரில் தான் ரொம்ப சொதப்பல் ஆகிடுச்சு, லஞ்சும் சொதப்பல் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற மாதிரி ஃபுட்டு வந்து எங்கேயும் எதிர்பார்க்க முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் தான் வந்து நான் எப்போவுமே வந்து லஞ்ச் வந்து வாங்குவோம் இல்லையா. ஸோ அதனால வெஜிடேரியன் நல்லா இருந்தது. ஆனால் லஞ்ச் வந்து நான்வெஜ் வந்து பார்த்தீங்கன்னா டின்னருக்கு வந்து ரொம்ப சொதப்பிட்டாங்க. செட்டிநாடு சிக்கன் சொல்லிட்டு ரொம்ப சால்ட்டு. ஸோ சாப்பிடவே முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் குக் பண்ணுறதுக்கும் வெளியில் சாப்பிட்றதுக்கும் இதான் டிஃப்ரெண்ட்டு.